வணக்கம் டாக்டர் தாசையா. வணக்கம் வணக்கம். நான் பேசுறது தெளிவாக கேட்கின்றதா? அப்படியே இணைப்பில் தெளிவாக கேட்கின்றது. மீண்டுமாக நாங்கள் இந்த வேதாகம செமினரியில் பைபிள் செமினரியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். டாக்டர் தாசையா, இன்றைய நாளிலேயும் நீங்கள் ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை லைவாக எடுத்து வர இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, இன்றைய பாடத்தில் என்னென்ன பாடங்களை நாங்கள் கற்க இருக்கிறோம் என்பதை பற்றி சுருக்கமாக எங்களோடு பகிர்ந்து கொண்டு நாங்கள் ஜெபத்தோடு நிகழ்ச்சிக்குள்ளே இணைந்து செல்லலாம். இந்த நிகழ்ச்சி சரியாக ஒரு மணித்தியாலத்துக்கு நடைபெறும் என்பதை நான் நம்புகின்றேன். ஒரு டைமை நாங்கள் சோர்ட் அவுட் பண்ணுவோம். அப்பொழுது மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு இலகுவாக இருக்கும். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு வணக்கம். நான் சென்ற 2 அல்லது 3 வாரங்களாக வேதாகமத்தில் உள்ள மிகவும் முக்கியமான புத்தகமாகிய ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்கின்றோம். இது ஒரு கிறிஸ்தவனுடைய விசுவாசத்திற்கு அடிப்படையான ஒரு புத்தகம். அதை எவ்வளவு நீங்கள் ஆராய்ச்சி செய்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு நன்மையை தரும். இப்பொழுது என நேரம் கழிக்காதபடி ஒரு ஜெபத்தோட துவங்கி பாடத்துக்கு செல்வோம். எங்கள் அருமையான நல்ல தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மையன்றி எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. இப்பொழுதும் கூட இந்த பாடத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இதை கேட்கின்ற நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அவர்கள் உம்மை அறியும் அறிவிலே வளரவும் அவருடைய ஞான கண்களை திறக்கவும் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட உம்முடைய சத்தியம் யார் இடத்துல கேட்கப்பட வேண்டுமோ அங்கே கேட்கப்படட்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று நீர் கூறியிருக்கின்றீர். என கிறிஸ்து ஒருவரே எங்களுடைய வழி, அவருக்குள் தான் ஜீவன் உண்டு என்றும் எடுத்து காட்டியிருக்கின்றார். ஆண்டவரே, இந்த ஒளிபரப்பை நீர் ஆசீர்வதித்து எங்களை நீர் வழி நடத்தும். எங்களுக்காக மரித்து உயிர்த்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஐயா, இன்றைக்கு நாம் என்ன ரோமருக்கு எழுதின 3ஆம் அதிகாரத்திலிருந்து துவங்குவோம். ஆமாம் ஆமாம். அதற்கு போவதற்கு முன்னதாக சென்ற வாரங்களிலே குறிப்பாக சென்ற வாரத்திலே பவுலார் 2 காரியங்களை வெளிப்படையாக எடுத்து காட்டினார். ஒன்று எப்படி புறஜாதியார் தங்களுக்கு வேண்டிய தெய்வங்களை தாங்களே ஏற்படுத்தி வணங்கி தங்களை மோசமாக்கினார்கள் என்றும், யூதர்கள் சத்தியத்தை பெற்றிருந்தும் அதன்படி நடவாமல் வேதாகத்துக்கு மாறுவாக செய்ததினால வெறும் வெளிப்புறமாக தாங்கள் யூதன் என்றும் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன் என்றும் அவர்கள் சொன்னதினால அவர்களும் தள்ளுபடியாக்கப்பட்டார்கள். இதை நீங்கள் ரோமருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம்
29ஆம் வசனத்திலே அவர் முடிக்கிறார். உள்ளத்திலே யூதனானவனை யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கும் இதைத்தான் நான் சொல்ல போகின்றேன். உள்ளத்திலே கிறிஸ்தவனானவனே கிறிஸ்தவன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் ஞானஸ்நானமே ஞானஸ்நானம். இந்த கருத்தை வைத்துக் கொண்டு நாம் செல்லுவோம். முதலாவதாக ரோமை குறித்து நான் கொஞ்சம் பேச விருப்பப்படுகின்றேன். ஏனென்றால் கொஞ்சம் மக்களுக்கு தான் ரோமாபுரியை பற்றி தெரியும். ஆகையினால நான் என்ன பண்ண போகின்றேன், சரி இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஐயா நீங்க கெஸ் பண்றீங்களா இது யாருன்னு? சீசர் ஐயா. சரியா கெஸ் பண்ணிட்டீங்க. இவருடைய முழு பெயர் ஜூலியஸ் சீசர். இவர் ஒரு பெரிய எழுத்தாளி, லத்தீன் மொழியிலே நல்லா தன்னுடைய சொந்த வெற்றிகளை குறித்து எழுதியிருக்கின்றார். இந்த மனிதன் என்ன செய்தார் என்றால், இந்த ரோமாபுரியிலே இருக்கின்ற குடியரசை ஒரு சாம்ராஜ்யமாக மாற்ற முயன்றார். ஜூலியஸ் சீசரை பற்றி தெரியாத ஆள் இருக்க முடியாது. அப்படி யாரும் எனக்கு தெரியாது என்றால், நீங்கள் கேலண்டர்ல பார்த்தீங்கன்னா ஜூலைன்னு ஒரு மாதம் இருக்கு. அந்த ஜூலைங்கிற மாதம் அவருக்கு அப்புறம்தான் அதை பேரிட்டார்கள். அதனால ஜூலை, எப்பொழுதெல்லாம் ஜூலை என்று சொல்லுகின்றீர்களோ அப்பொழுது ஜூலியஸ் சீசரை நீங்க பார்க்க போகின்றீர்கள். அது மாத்திரமல்ல, பாருங்கள், அவர் கிமு 44ஆம் ஆண்டிலே மரித்தார். அவர் மரித்த பொழுது அந்த ரோமாபுரியினுடைய குடியரசை நீங்கள் காண்கின்றீர்கள். படத்தை நான் மேப் அங்க போட்டு இருக்கின்றேன். அத பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப கிளியரா இருக்கு. அதுல நீங்க நான் ஐரோப்பா கண்டத்தை போட்டு இருக்கின்றேன். அந்த ஐரோப்பா கண்டத்துல வெள்ளையா, மத்தியில வெள்ளையா தெரிகிறது மெடிட்ரேனியன் சி, மத்திய தரைக்கடல். சரி, நீங்க காண்பது அதுல கொஞ்சம் டார்க் ஆரஞ்சு கலர்ல கொஞ்சம் தெரியும். அந்த இதுதான் ரோமாபுரியுடைய சாம்ராஜ்யம். அவர் சாகும் பொழுது, அவர் சாகிறதுக்கு முன்னதாக கால் பிரான்ஸ வெற்றி பெற்று அதுல இணைத்தார். நான் அதுல இருக்கின்ற சில மாகாணங்களே அல்லது ராஜ்யங்களை சொல்ல விருப்பப்படுகின்றேன். முதலாவதாக ஸ்பெயின், பிறகு பிரான்ஸ், இத்தாலி, கிரீஸ், இன்றைக்கு இருக்கின்ற துருக்கி, அது அந்த காலத்துல ஏசியா என்று கூறுவார்கள். பிறகு சீரியா, பிறகு நார்த் ஆப்பிரிக்கா, அதாவது வட ஆப்பிரிக்காவில இருக்கின்ற சில நாடுகள். இந்த மனுஷன் வெற்றிகரமாக செய்தார். இவர் எப்படி செத்தார் என்று பலருக்கு தெரியும். ஆங்கில இது ஷேக்ஸ்பியர் ஒரு டிராமா ஒண்ணு எழுதியிருக்கின்றார், உங்களுக்கு தெரியும், ஜூலியஸ் சீசர்னு. அதுல புரூட்டஸ், காசியஸ்,
இவங்கெல்லாம் வர்றாங்க. அதுல புரூட்டஸ் தான் இந்த மனுஷனை 55வது வயதுல கொலை செய்து விட்டார். அதுக்கப்புறம் உள்நாட்டு சண்டைகள் ஏற்பட்டன. அதுல மார்க்கஸ் இதுல எல்லாம் நிறைய சண்டைகள் ஏற்பட்டது. இதுக்கப்புறம் இவருடைய மகன் என்ன அடாப்டட் சன், அது அவர் என்ன பண்ணார் என்றால் கூட கொஞ்சம் நிலங்களை அவர் சேர்த்து விட்டார். அவருடைய பெயர் எல்லாருக்கும் தெரியணும், வேதாகமத்திலும் இருக்கிறது, அகஸ்டஸ். அவருடைய பேர் அகஸ்டஸ். ஐயா எனக்கு அகஸ்டஸ் பற்றி தெரியாதுன்னா ஒரு மாசம் ஒண்ணு இருக்கு, அந்த மாதத்தின் பேர் என்ன தெரியுங்களா? ஆகஸ்ட். பாருங்க, ஜூலை அப்பா பேரு, அகஸ்டஸ் ஆகஸ்ட் மகன் பேரா? மகன் பேரு. அவர் தத்து எடுக்கப்பட்ட மகன். அவர்தான் நீங்க இந்த படத்துல பாக்குறீங்களே பச்சையா இருக்கின்றத, அந்த நிலங்களை எல்லாம் அவரு இது பண்ணிட்டாரு, அதோட சேர்த்தாரு. சேர்த்ததுல கலாசியா எகிப்து இதெல்லாம் சேர்ந்து விட்டது. இவர் செத்த பிறகு கொஞ்ச நாள்ல யூதேயாவும் இது ஜாயின் பண்ணப்பட்டது. ஆனா இதோட நான் நிறுத்திக் கொள்கிறேன். இன்னொரு பெரிய இது நமக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டும். அன்றைக்கு இருந்த சமுதாயம் எப்படி இருந்தது? ஐயா எனக்கு தெரியாது, நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யும் போது ரோமாபுரியில இருக்கின்ற ரோமர்களுடைய சமுதாயம் 4 கிளாஸஸ், 4 ஜாதிகார். எப்படி இந்திய நாட்டிலே பிராமணர்கள், சத்திரியர்கள், மணியர்கள், சூத்திரவார்கள் என்று நாம சொல்றோமே, அதே மாதிரி ரோமாவிலேயும் 4 ஜாதியார்கள் உண்டு. முதல் ஜாதியார் செனட்டர்ஸ். உங்களுக்கு தெரியும் செனட்டர்ஸ்னா, உங்களுக்கு தெரியும். ஏன்னா கனடாவில் செனட்டர்ஸ் சபை, அதாவது மேற்சபை அங்கத்தினர்கள். ஆமாம், அவர்கள் தான் ஹையஸ்ட். அதுக்கு அடுத்தது ஆங்கிலத்திலே எக்வஸ்டீரியன்ஸ், அதாவது குதிரைக்காரர்கள். ஆனால் அதை சரியாக சொல்ல போனால் சத்திரியர்கள். என்னையா? அவர்கள் அடுத்தது அதாவது வீரர்கள். அது ஒரு ஜாதியா இருந்தது. அதாவது முதல் இது செனட்டர்ஸ், இரண்டாவது போர் சேவகர்கள், மூன்றாவது பகுதிதான் காமன் பீப்புள், சாதாரண ஜனங்கள். இந்த சாதாரண ஜனங்கள். ஆனால் இந்த சாதாரண ஜனங்களுக்கு அவ்வளவு உரிமை கிடையாது. இவரெல்லாம் ஃப்ரீ பீப்புள், சுதந்திரவாதிகள். இதுக்கு கீழே இருக்கிறது தான் 4வது தான் ஸ்லேவ்ஸ், அடிமைகள். அவர்களுக்கு ஒரு உரிமை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். அந்த ஸ்லேவ்ஸ் தங்களுடைய விடுதலையை வாங்கினாலும் அவர்களுக்கு முழு உரிமைகள் கிடையாது. இவர்கள் தான் நம்முடைய நாட்டிலே சூத்திரர்கள் என்று நாம கூறுவோம். இது சாதாரணமாக 3ல் 2 பேர் அந்த காலத்திலே ஸ்லேவ்ஸ். ஆகையினால நீங்க முதல்ல பாருங்க, செனட்டர்ஸ், அடுத்தது போர் வீரர்கள்,
பிறகு சாதாரண மக்கள், இறுதியிலே நீங்கள் சொல்லலாம் அடிமைகள். இப்படிப்பட்ட சமுதாயத்துக்குள்ள அவர் எழுதுறாரு. அத நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் அது ரொம்ப மிகவும் முக்கியமானது. ஏன்னா அதாவது அந்த காலத்துல இருக்கிற மக்களுக்கு ஒரு காகிதம் எழுதினால் அது எப்படி எழுதப்பட வேணுங்கிறத நீங்க பார்க்கலாம். அதைத்தான் நாம இங்க பார்க்கின்றோம். இப்ப என்ன ஆயிற்று என்றால், 2வது அதிகாரத்துல 4 அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறாங்க. யாரு? யூதர்கள். இதே அப்ஜெக்ஷன்ஸ் பவுலும் கொடுத்தாரு. பவுல் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக இந்த அப்ஜெக்ஷன்ஸ், ஆங்கில தமிழ்ல ஆட்சேபனைகள், இந்த ஆட்சேபனைகளை அவர் கொடுக்கிறாரு. முதல்ல இது என்னையா, நாம விசுவாசத்தினாலதான ரட்சிக்கப்படுறோம், அப்படின்னா ஏன் சர்ச்சுக்கு போகணும்? நம்ம 10 கற்பனைகளால நாம ரட்சிக்கப்படவில்லை. அது மாத்திரமல்ல, நீங்க எத்தனை அதாவது ஞான ஸ்நானம் எடுத்தாலும் அது ரட்சிக்க போறது கிடையாது. நீங்க ஜெபிச்சாலும் ரட்சிக்கப்பட போறது கிடையாது. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் ரட்சிக்கப்படுறதுனால நான் சர்ச்சுக்கு ஏயா போக வேண்டும்? இதே கேள்விதான் யூதர்களும் கேட்டார்கள். 2வது ஐயா, எல்லா யூதர்களும் மோசமானவங்கள, அவர்கள் சிலர் உண்மை இல்லாததுனால தேவனும் அவர்களுக்கு பதிலுக்கு பதில் உண்மையாய் இருக்க மறுத்து விட்டாரோ அல்லது மறுத்து விடுவாரோ? இதே கேள்வி இன்னைக்கு சர்ச்சிலையும் கேட்கலாம். என்ன, சர்ச்சுக்கு போறவங்க எல்லாரும் உண்மையா கிடையாது, அதனால ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் மறுத்து விடுவாரோ என்று 2வது ஆட்சேபனை. இந்த 3வது நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல என்ன சொல்றாரு? இது ரொம்ப ஆழமானது. இது நம்முடைய சபையிலையும் கேட்பார்கள். நாம் பாவம் செய்யாவிட்டால் தேவன் எப்படி நீதியாய் இருக்கிறார் என்பதை எடுத்து காட்ட முடியும். இது எப்படின்னா, வெயில் இல்லைன்னா எப்படி நாம நிழல் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? நாம பாவம் செய்யாவிட்டால் ஆண்டவர் எப்படி நீதியா இருக்கிறான்னு உலகத்துக்கு எடுத்து காட்ட முடியும். அதனால ஏன் நம்மள அவரை தண்டிக்கணும்? நாம அவருக்கு ஒரு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறோம், கன்செஷன் பண்ணிருக்கிறோம். இது 3வது கேள்வி. 4வது கேள்வி இன்னும் படுமோசம். நாம பாவம் அதிகம் செய்தால் கிருபையும் அதிகம் பெறும் அல்லவா? இந்த 4 அப்ஜெக்ஷன்ஸ பவுலார் அட்ரஸ் பண்றாரு. இத நாம பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவர் ஆன்சர் பண்றாரு. இதே கேள்விகள் தான் நம்முடைய சபைகளுக்கும் சொல்லப்படுகின்றது. பாருங்கள், 1வது ஆட்சேபனை, யூதனும் அந்நிய சாதியானும் பாவிகள் என்றால் யூதனாய் இருப்பதினால் என்ன மேன்மை? இது பெரிய கேள்வி. இதை நீங்க 3ஆம் அதிகாரம் நான் வாசிக்க போகின்றேன். 1ஆம் வசனம், இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன?
விருத்த சேதத்தினாலே பிரயோஜனம் என்ன? விருத்த சேதத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. அவர் கேட்கிறாரு, இந்த மக்கள் அவரோட கேள்வி கேட்கிறாங்க, நான் யூதனா இருந்த பிரயோஜனம், எனக்கும் அந்நிய ஜாதியானுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையே அப்படின்னு. இந்த கேள்வி எப்படி என்றால், ஐயா படிச்சு என்ன பிரயோஜனம்? படிச்சவனும் படிக்காதவனும் ஒரே சம்பளம் தான் வாங்குறான். அதுக்கு பதில் என்னதென்றால், ரோமர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதுல அவர் என்ன சொல்றார் என்றால், தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. பாருங்கள், தேவர்களுடைய, அது இத நல்லா யோசிச்சு பாருங்க. யூதர்கள் கையில தான் இன்றைக்கு வேதத்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தின் பிராரமாக நீங்க யூதர்களை பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் 3000 ஆண்டுகளுக்கு மேலாக வேதாகமத்தை படித்து அவருடைய கையில இருந்ததுனால இன்றைக்கு இருக்கின்ற யூதர்கள் படிப்பில கெட்டிக்காரர்கள். ஐயா, நான் பேசும்போது உங்களுக்கு எதிரொலி வருதா? இல்ல ஐயா, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் இன்னும் நீங்க முடிக்கல தெளிவில்லாம இருக்கு. அந்த மைக்ரோஃபோனை இன்னும் நீங்கள் வாய்க்கு அருகில கொண்டு வாங்க. சரி, நான் அதை வாய்க்கு பக்கத்துல வைக்கிறேன். அதனால என்ன, இன்றைக்கு இருக்கிற யூதர்கள்ல ரொம்ப படிச்சவங்க, விஞ்ஞானத்துல கெட்டிக்காரர்கள், குறிப்பாக சார் ஐசக், இல்ல இவர் இருக்காரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அவரை கேட்காத ஆட்கள் கிடையாது. அவரும் ஒரு யூதன் தான். அமெரிக்கால இருக்கிற ஹாலிவுட் ஸ்டுடியோவை கண்ட்ரோல் பண்றது யார் என்றால் யூதர்கள் தான். பேங்க்ஸ், பணம், விஞ்ஞானம், மருத்துவம், இதெல்லாம் யார் கையில இருக்குது என்றால் யூதர்கள் தான். அதாவது நான் உங்களுக்கு முந்தி குறிப்பிட்ட வண்ணமாக நோபல் பிரைஸ் வாங்கினவர்களிலே 25% யூதர்கள் தான். அவர்கள் ரொம்ப குறைச்சல் இந்த உலகத்திலேயே. இதற்கு காரணம் வேதாகமம் இவர்களுடைய கையிலே இருந்தது. என்ன, யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், படித்தவர்களுக்கும் படிப்பில்லாதவர்களுக்கும். இதத்தான் பவுல் சொல்றாரு, ஐயோ உங்க கையில வேதம் இருக்குதையா, அது ஒரு பெரிய திரவியம், அதனால யூதனாக இருப்பது எவ்வளவோ ஒரு பெரிய சிலாக்கியம். அதே தான் கிறிஸ்தவர்களுக்கும் சொல்ல வேண்டும். கிறிஸ்தவனாக இருந்தவன் ஒரு பெரிய சிலாக்கியம் பைபிள். நீங்க ஒத்துக்கொள்ளலாம், இன்றைக்கு மேல் நாடுகள் முன்னேற்றம் அடைவதற்கு காரணம் பைபிள் தான். அவங்க பரலோகத்துக்கு போறாங்களோ இல்லையோ அதை பற்றி இது இல்லாவிட்டாலும், பூமியிலே இருக்கும் வரைக்கும் வேதாகமம் ஒரு பெரிய விளக்காக திகழ்கின்றது. இப்ப இரண்டாவது அப்ஜெக்ஷன் பாருங்கள். ரோமர் அடுத்ததுல கேட்கிறாரு, சில யூதர்களின் அக்கிரமத்தால் தேவன் இஸ்ரவேலர்களுக்கு அளித்த வாக்கு தத்தங்கள் செல்லுபடியாகாதா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஐயா, நீங்க ரோமர் 3ஆம் அதிகாரம் 3-4 2 வசனங்களையும் வாசியுங்கள். சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன,
அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படியாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்திய பரர் என்றும் அந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. இத நீங்க இன்றைக்கு சொன்னீங்க, பழைய ஏற்பாடுல இருந்து கோட் பண்றாரு. ஆமா, சங்கீதம் 51:4 சங்கீதம் 51:4 வாசிக்கட்டாயா? வாசிங்க. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இத மொழிபெயர்ப்பு சரியாக செய்யப்படவில்லை. நான் அதை சரியாக இது பண்றேன். நீர் பேசும்போது நிரபராதி என நிரூபிக்கப்படுவேர். அதாவது நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும் இதை அறிக்கையிடுகிறேன். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீர் குற்றம் சாட்டப்பட்டால் வழக்கில் வெல்லுவேர். இதுல என்ன தாவீது சொல்றார் என்றால், தேவனை நீங்கள் ஒரு கோர்ட்ல நிறுத்தி அவர் மேல வழக்கு போட்டு அவர் மேல நீங்க குற்றம் சாட்டினால் அவர் இன்னசென்ட் என்றும் வழக்கில அவர் வெல்லுவார். பாருங்க, அதாவது இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. நாம எல்லாரும் நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது அது நம்மளைத்தான் குறிக்கின்றது என்று நாம் எண்ணுகின்றோம். உண்மையிலேயே அந்த நியாய தீர்ப்பு தேவனை குறிப்பிட்டிருக்கின்றது. தேவன் உலகத்தினுடைய அதாவது பல உலகங்களில் இருக்கின்ற மக்களுக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படுகின்றார். அந்த நியாய தீர்ப்பிலே அவர் இன்னசென்ட் என்று, அதாவது நாட் கில்ட்டி என்று நிரூபிக்கப்படுவார். இதைத்தான் ரோமர் 3:4 குறிப்பிடப்படுகின்றது. இது மாத்திரமல்ல, பாருங்க, தாவீது பாவம் செய்தார். அதான் 51 சங்கீதத்திலே இருக்கின்றது. தேவன் தம்முடைய கிருபையை எடுத்து கொள்ளவில்லை, அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். மனிதன் பாவம் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி, தாவீது எவ்வளவோ பாவம் செய்தாலும் தேவன் தம்முடைய கிருபையை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகையினால சில யூதர்கள் உண்மையற்றவர்களானதுனால ஆண்டவர் உண்மை இல்லாதவராக மாட்டார். இதை யோசிக்க வேண்டும். இதை அவர், அதாவது உலகம் முழுவதும் பொய் சொன்னாலும் மக்கள் அனைவரும் பொய் சொன்னாலும் ஆண்டவர் எப்பொழுதுமே உண்மையுள்ளவராய். இது மூன்றாவது ஆட்சேபனை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. நாம் பாவம் செய்யாவிட்டால் தேவன் எப்படி நீதியாய் இருக்கிறார் என்பதை எடுத்து காட்ட முடியும். பாருங்கள், இதற்கு பதில் ரோமர் 3:6. ஐயா, ரோமர் 3:6 வாசிங்கள். அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பதப்படி. சரி, பதில்
ரோமர் 3:6 பார்க்கின்றோம். அல்லது என்ன, நான் அதை ஐயா நீங்க 6வது வசனம் சொன்னீர்கள், 7வது வசனத்தையும் வாசியுங்கள். அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். இது நீங்க அதாவது இது கொஞ்சம் குழப்படியாக இங்க இருக்கின்றது. ஆமா. ஆனால் ரோமர் 3:6-7 இந்த வசனங்களிலே தேவன் நீதிபரராய் இராவிட்டால் எப்படி உலகத்தை நியாயம் தீர்க்க முடியும்? அதாவது நாம் பாவம் செய்தால்தான் தேவன் நீதிபரராய் இருக்கின்றார் என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே நீதிபரராய் தான் இருக்கிறார். இதை அவர் வலியுறுத்துகிறார். அதுக்காக நாம பாவம் செய்தாதான் அவர் நீதிபரர் என்று உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. இத நாம எடுத்துக்கலாம். இப்ப கடைசியில வர்றது இருக்கின்றத இதான் ரொம்ப இந்த ஆட்சேபனை இருக்கின்றது. இது நம்முடைய சபையை தாக்குகின்றது. நாம் விசுவாசத்தினால் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டால் நாம் செய்யும் எந்த புண்ணியம் பயனில்லை. ஆதலால் எவ்வளவு வேணுமானாலும் பாவம் செய்யலாம் அல்லவா? இது நல்ல கேள்வியா? நான் நீங்க கேட்டிருப்பீங்க. போன வாரத்துல எல்லா பாவங்களையும் செய்துட்டு நேர பாவ அறிக்கை செய்தா போதும், கூட 2 மெழுகுவர்த்திகளை பொருத்தி வைத்தால் என்ன ஆகும்? பாவத்தை இதாயிரும். ஏன்னா நான் விசுவாசத்துல தானே ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இங்கு பவுல் பதில் தர மறுத்து விட்டார். ஆனா இதுக்கு பதில் எங்க நீங்க பார்க்கலாம் என்றால் 6ஆம் அதிகாரத்துல பதில் தருகின்றார். இந்த பதிலுக்கு நான் பதில் கொடுக்க போகின்றேன். இதை நீங்க ஒரு ஆளை குறிப்பிட போகின்றேன். நீங்க ஒரு ஆளை பார்க்கிறீங்க. இவர் டீட்ரிக் பான்ஹோஃபர். இவர் ஒரு தியோலாஜியன். ஹிட்லர் ஜெர்மனியிலே அரசாட்சி அல்லது ஆட்சிக்கு வந்த பொழுது இவர் புதிதான ஒரு லூத்தரன் பாஸ்டராக இருந்தார். இவர் என்ன பண்ணார் என்றால் இவர் ஹிட்லரை எதிர்த்தார். ஏனென்றால் ஹிட்லர் அங்க இருக்கின்ற ஆட்களை எல்லாம் யூதர்களை குறிப்பாக கொலை செய்து வந்தார். அப்பொழுது இவர் பல புத்தகங்களை எழுதினார். இவர்தான் ஐயா 2 வார்த்தைகளை அதிகமாக வலியுறுத்தினார். ஒன்று இத நீங்க பை தி வே இந்த மனுஷன் எப்படி செத்தார் தெரியுங்களா? இவரு அமெரிக்கால இருந்தார். இருந்தாலும் தான் ஜெர்மனிக்கு போய்தான் ஆக வேண்டும் என்று போய் 1945ஆம் ஆண்டில இவர் மேல வழக்கு போட்டு இவரை சுட்டு கொன்றார்கள். ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஜெர்மனி விழுந்து விட்டது. ஆனால் டீட்ரிக் பான்ஹோஃபர் நிறைய புத்தகம் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதுல ஒன்று காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், அதாவது
சீசன் ஆகுவதற்கு எவ்வளவு விலை கொடுக்கணும், இதெல்லாம் நிறைய எடுக்கிறாரு. அதனால இப்போ முதல்ல இதை நான் கொடுக்கின்றேன். பெரும் மதிப்பு உள்ள கிருபை, டீட்ரிக் போன்ஹோஃபர் என்ன சொல்றாருன்னு வாசிப்போம். கிருபை பெரும் மதிப்புள்ளது, ஏனெனில் இக்கிருபை தேவ மகனின் உயிரை எடுத்தது. புரியுதாயா? இது சீப் அல்ல. இந்த கிருபை இருக்கே தேவனுடைய குமாரனுடைய உயிரை எடுத்து விட்டது. இது நிலத்தில் புதைக்கப்பட்ட திரவியம். இதை கண்ட மனிதன் மகிழ்ச்சியோடு சென்று தனக்குண்டான சொத்தை எல்லாம் விற்று நிலத்தை விலை வாங்கினான். அடுத்ததையா நீங்க கோட் பண்ணணும். இது எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்து ஒருவனை அழைக்கும் பொழுது, அங்க தப்பிதமா போட்டேன், அவர் அவனை தமக்காக மரிக்கும்படி கட்டளையிடுகிறார். அந்த கருத்து நம்முடைய கிறிஸ்து ஒருவனை அழைக்கும் பொழுது அவர் அவனை தமக்காக மரிக்கும்படி கட்டளையிடுகிறார். இந்த கருத்து நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், எவன் ஒருவன் என்னை பின்பற்றி வருகிறானோ அவன் எனக்காக மரிக்க வேண்டும், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அவர் சொல்லல ஒரு சிலுவை மாதிரி ஒரு கட்டையிலேயோ அல்லது சங்கிலிலேயோ சுமக்கணும்னு சொல்லல. இதுதான் பெருமதிப்புள்ள கிருபை. ஆண்டவர் உங்களை கிருபையினால, நீங்க விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் உயிரை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க தயங்க மாட்டீர்கள். இதுதானையா அவர் பிரசங்கம். ஆனால் இன்றைக்கு சபைகளிலே பிரசங்கம் பண்றது மலிவான கிருபை. ஆமாம், மலிவான கிருபை என்ன? அவரே எழுதுறாரு, மனம் மாற்றமின்றி பாவம் மன்னிப்பை பற்றிய பிரசங்கம். நீங்க என்கிட்ட பாவ அறிக்கைன்னு பிதா குமாரன் பரிசுத்தாவியினாலே உன்னுடைய பாவங்களை நீக்கிறேன். அது என்னது? சீப் கிரேஸ். உங்களுக்கு மனம் மாறி இருக்கின்றதா? சபையின் கட்டுப்பாடற்ற ஞானஸ்நானம். சும்மா ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டு மறுபடியும் போய் குடிக்க ஆரம்பிச்சால் அதுல ஒரு கட்டுப்பாடு கிடையாது. அறிக்கையற்ற ஐக்கியம், அதாவது கன்ஃபஷன், இயேசு கிறிஸ்தியன் ரட்சகர் என்று சொன்னால் ஒழிய ஃபெலோஷிப் கிடையாது. அடுத்தது அவர் சொல்றாரு, சீடர் கட்டுப்பாட்டை கற்காத கிருபை மலிவான கிருபை. நான் கொஞ்சம் நேரம் கொடுக்கிறேன், ஏன்னா இது நம்முடைய இதுல பதியணும். சீடர் கட்டுப்பாடு, சீஷன் எப்படி இருக்க வேண்டுங்கிறத என்ன செய்யணும்? படிக்கணும். நீங்க ஐயா இந்த வசனத்தை மறுபடியும் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20. மத்தேயு 28ஆம் அதிகாரம்
கடைசி 2 வசனங்கள் வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ பாருங்க என்ன சொல்றாரு. நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா அதை எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதைத்தான் சீடர் கட்டுப்பாடு. அடுத்தது சிலுவை இல்லாத கிருபை, உபத்திரவம் இல்லாத கிருபை, மலிவான கிருபை. இயேசு கிறிஸ்து இல்லாத கிருபை மலிவான கிருபை. இது ஒரு ஆழமான கருத்தையா. இத நான் உங்களுக்கு என்ன, நீங்க மறுபடியும் அங்க போய் பாவம் செய்தீங்க, பாவம் அது விலையேறப்பெற்ற பெருமதிப்பான கிருபை அல்ல, அது மலிவான கிருபை, சீப் கிரேஸ். இப்போ என்ன, ரோமர் 3ஆம் அதிகாரம் 9-18 நீங்க வருகின்ற வாரங்களில் இந்த வசனங்களை நீங்க வாசிச்சு ஜனங்கிட்ட கேளுங்க, எங்க பழைய ஏற்பாட்டில இந்த வசனங்கள்லாம் இருக்குதுன்னு. இதை நீங்க வாசியுங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 9-18 நீங்க வாசியுங்க. ஆதலால் இவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். தொடர்ந்து வாசியுங்கள். இப்படியானால் அவர் இனிமேல் குற்றம் பிடிக்கிறார், அவர் சித்தத்திற்கு எதிர்ப்பவன் யார்? ஐயா நீங்க ரோமர் 3ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் ஐயா, ரோமர் 3:9-18 வசனம். மன்னிக்கணும், ரோமர் 9:3-18 வசனம். சரி, ரோமர் 9:3 ஐயா, 9ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம், 9ஆம் வசனம். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்க நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல, ஜூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தம் படுத்தினோமே. அப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துவதற்கு தீ விரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. பாருங்க, எல்லாம் ஒரு நான் சில இது கொட்டேஷன்ஸ் கொடுத்திருக்கின்றேன். சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 1-3, சங்கீதம் 5:9, சங்கீதம் 140:3, சங்கீதம் 10:7. இது முத்து கோக்குதல். அவர் ஒரு 5-6 இது அவர் இது பண்ணிருக்கிறாரு, கோத்திருக்கிறாரு. ஆமா, சும்மா அது மாத்திரம் இல்ல, இன்னும் பாருங்களேன் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கின தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, இதையும் பைபிள்ல ஓல்டு
இதெல்லாம் அவர் கொட்டேஷன் தான். என்ன இதனால இத நாம பார்க்கிறோம். என்ன வேதாகமம் இப்ப நம்ம பாருங்க, இத நான் முதல்ல வாசிக்க போகின்றேன், நீங்க இப்பதான் வாசித்தீர்கள். ரோமர் 3:19-20. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படி. இது ரொம்ப கிளியரா சொல்லுது. உலகத்தார் யாவரும், அப்படி என்றால் யூதர்கள், அந்நிய புறஜாதியார்கள், நீங்க என்னுடைய மூதாதையர்கள், நீங்க உங்களுடைய மூதாதையர்கள், இவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதுபடி செய்யாததுனால பாருங்க, என்ன இவங்க சொல்றத அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள், அதாவது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. பவுல் என்ன சொல்றார் என்றால், யூதர்களாய் இருந்த நீங்கள் உங்களுடைய சொந்த கிரியைகளினால நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள பார்க்கின்றீர்கள். அதுல நீங்க என்ன பண்றீர்கள்? தவறுகின்றீர்கள். உங்களுக்கு தேவனுடைய கிருபை தேவை. அதே நேரத்துல புறஜாதியார்களும் தங்களுடைய இருதயத்திலே எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் படி அவர்களால் செய்ய இயலாததனால் அவர்களும் தவறப்படுகின்றார்கள். ஆகையினால நீங்க யாருமே ஆண்டவருடைய பார்வையில நீதிமான்கள் அல்ல. உங்களுடைய சொந்த பிரயாசனால நீதிமான்கள் ஆக்கப்படுவதில்லை. இதைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். அடுத்த வாரத்துல என்ன பண்ண போகின்றோம் என்றால், அடுத்த வசனத்திலிருந்து எடுத்து காட்ட போகின்றோம். ரோமர் 3ஆம் அதிகாரம். அதாவது முதல்ல அவர் என்னத்தை காட்டினார் என்றால், எல்லாரும் பாவம் செய்துட்டாங்க. அவங்களுக்கு வேதாகமம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நீங்க எவ்வளவுதான் காசிக்கு போனாலும் சரி அல்லது எருசலேம் பட்டணத்துக்கு போனாலும் சரி, உலகத்து வெளிப்பிரகாரமான எல்லா கற்பனைகளையும் கை கொண்டாலும் சரி, உங்களுடைய உள்ளத்துல பாவம் இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து தான். ஆமென். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்பதை அவர் வலியுறுத்துகின்றார். இதை நீங்க மறுபடியும் வாசிக்க வேண்டும். இன்றைக்கு நீங்க என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் சரி, ஒன்று நாம் அறிய வேண்டும், தேவனுடைய கிருபை மிகவும் மிகவும் விலை ஆனது. அத நாம சும்மா ஐயா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாவம் செய்தால் அதை நீங்க மலிவாக்குறீங்க, சீப்பாக்குறீங்க. அது எப்படி என்றால், ஒரு இது இருக்கின்ற பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை நீங்கள் வீசினால்
பன்றிகள் என்ன செய்யும்? அதை சும்மா அதை மிதித்து போய்விடும். அதே மாதிரி நாம் இருக்க முடியாது. நான் உண்மையிலேயே கிறிஸ்துவனுடைய கிருபை எவ்வளவு பெரும் மதிப்புள்ளது என்று உணர்ந்தால் நாம் மறுபடியும் பாவம் செய்ய மாட்டோம். இதைத்தான் அவர் வலியுறுத்துகின்றார். இதை நாம இனிமே வரப்போகின்ற வாரங்களிலே 3வது பாடத்தை படிக்க போகின்றோம். ரட்சிப்பின் பாதை வச்சு வாங்குன்னு வாங்குறார். என்ன அதனால இந்த சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் யூதர்களுக்கு எழுதப்பட்டிருக்கு, ஆகையினால எனக்கு இது ஒண்ணும் தேவையில்லைன்னு. தப்பு. அவர் கடைசியில ஒரு கன்க்ளூஷன் வர்றார் ஐயா. என்ன கன்க்ளூஷன் என்றால் 23ஆம் வசனத்திலே கூறுகின்றார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, பாருங்கள், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். அதுக்கப்புறம் கடைசியில இது அவரு பதில் கொடுக்கிறாரு. விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்கிறோமோ? அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோம். ஒரு மனிதன் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் இயேசுவை விசுவாசத்தினால்தான் முடியும். அவருடைய பாடும் மரணங்களை நாம் தியானிக்கும் பொழுது நாம் உணர்கின்றோம் எவ்வளவு ஆவியாயிருக்கிறோம். நீங்க கேள்வி கேட்கலாம், ஏயா நான் ஜெபிக்க வேண்டாம், நான் ஏன் கோயிலுக்கு போக வேண்டாம்? ரொம்ப சுலபமான ஆன்சர். நம்முடைய ஜெபங்கள் இன்றைக்கு நாம ஜெபிக்கிறதெல்லாம் எதுக்குன்னா, ஐயோ எனக்கு உடல் வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, நான் எப்படி மாஸ்டர் கார்டுக்கு பே பண்றேன், இப்படிப்பட்ட உலக காரியங்களுக்கு தான் ஜெபிக்கின்றோம். நாம் ஆண்டவர்கிட்ட எதுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே என்னுடைய இருதை மாற்றி அமைத்தரல், எனக்கு மனமாற்றம் வேண்டும். ஆமென். அதுக்குதான் நாம ஜெபிக்க வேண்டும். ஜெபமே ஜெயம் என்றால் என்ன அர்த்தம்? ஜெபம் நம்முடைய பாவங்களிலிருந்து இது பண்ணும். இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் ஐயா, அழுது ரத்த வேர்வையினால அழுதார். ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல பிதாவே உம்முடைய படி நான் கேட்டு. நம்முடைய ஜெபம் நம்முடைய ஆத்மாவுக்காக நாம ஜெபிக்க. நாம் ஏன் ஐயா சர்ச்சுக்கு போறோம் என்றால், ஆட்களை பார்த்து ஹலோ எப்படி இருக்கிறீங்க அதுக்காக இல்ல. எப்படி நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், அவருடைய சாயலிலே மாற வேண்டும் என்பதற்கு நான் அங்கே நான் இயேசுவை காண்பதற்காக சர்ச்சுக்கு போகிறேன். நாம் அங்கே காண்பதெல்லாம் இந்த மூப்பரி செய்கிறாரு, இவருடைய மகள் கல்யாணம் இல்லாம பிள்ளைய பெற்று விட்டார், பாஸ்டரையா இப்படி செய்தார், இதைத்தான் நாம் காண்கின்றோம். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை நாம் காண தவறுகின்றோம். நான் இங்க ஸ்டாப் பண்றேன். ஒரு ஜெபத்தோட முடிப்போம். எங்கள் அருமையான நல்ல தகப்பனே,
நீர் எங்களுக்கும் ஒரு பெரிய திரவியத்தை தந்திருக்கின்றேன். ஆமென். அது உம்முடைய வேதாகமம். ஆண்டவரே, எங்களுடைய பாதைகளை என வெளிச்சத்தினாலே எடுத்து காட்டுகின்றது. பிதாவே, நாங்கள் ஜெபிப்பது முக்கியமான காரியம் எங்களுடைய இருதயங்களுடைய மாற்றத்துக்காக. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சர்ச்சஸ் போறது அங்கே இருக்கின்ற மக்களை காண்பதற்கல்ல, இயேசுவை காண்படி நாங்கள் சர்ச்சுக்கு போகணும் ஐயா. ஆமா ஐயா. மற்றவர்களோட பேசும்போது அவர்கள் எத்தனை கார்கள் வாங்கினார்கள், எங்க உடுப்பு வாங்கினார்கள் என்று நாங்கள் பேசாதபடி ஆண்டவர் எப்படி என்னை ரட்சித்தார், எவ்வாறு என்னை என்கரேஜ் பண்ணார் என்ற வார்த்தைகள் எங்களுடைய வாயில். ஆண்டவரே, நாங்கள் வாழ்வது எங்களுக்காக அல்ல, நாங்கள் கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றது. ஆமென். பிதாவே, இந்த வானொலி மக்களுக்கு ஒரு கலங்கரை விளக்காக திகழவும், ஆமென், உம்முடைய வேதாகமத்தில் இருக்கின்ற பல சத்தியங்களை காணவும், ஆமென், மக்களை இயேசு கிறிஸ்துவுக்கு அழைப்புக்கு, அதாவது மரணம் வரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவதற்கு வழிகாட்டியாக நீராக்கி, ஆண்டவரே, ஒரு ஆத்துமா அந்த வழியிலே நடந்தால் அதுவே போதும். ஆமென். பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த நோக்கத்திற்காக ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, சகோதரன் வின்சென்ட்டையும் மற்ற நாட்களிலே பணியாற்றுகின்ற மற்ற மக்களையும் என்னையும் நீர் ஆசீர்வதித்து உமக்கென்றும் உமக்காக வாழவும் நீர் எங்களை வழி நடத்திடலாம். ஆமையா. கேட்கின்ற ஒவ்வொரு நேயரையும் மனம் மாற்றி அமைத்தரலாம். ஆம் தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே கெஞ்சிக்கன் மன்றாடுகின்றோம். ஆமென். 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 நன்றி ஐயா. அருமையான ஜெபங்களை கர்த்தர் கேட்டு எங்கள் ஜெபங்களை பதில் தருவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒரு இசையை நாங்கள் கேட்போம். அந்த நேரத்திலே மக்களுக்கு கேள்விகள் இருக்குமா இருந்தால் கேள்விகளோடு அவர் இணைந்து வரட்டும். அப்படியே நீங்கள் இணைப்பில் இருங்கள். இணைந்து நீங்கள் சில பொதுவான காரியங்களை நாங்கள் பேசிக்கொள்ளலாம். சரியாக நாங்கள் ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த நிகழ்ச்சியை என்பதை கொண்டு வர்றதுக்கு முயற்சித்தோம். கர்த்தருடைய கிருபையான அது ஒரு மணி நேரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உலகெங்கும் இருந்து நீங்களும் கேள்விகளோடு எங்களோடு இணைந்து வரலாம். நீங்கள் கேள்விகளை நீங்கள் தொலைபேசியில் கூடாக அழைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். 416-253-0087 என்ற இலக்கத்திலே நீங்கள் இணைப்புக்கு வாருங்கள். ஒரு பாடலோடு இசையோடு நாங்கள் இணைந்து கொள்வோம்.
வணக்கம் ஐயா. இன்றைய பாடம் உண்மையில ஒரு ஒரு ஆழமான பாடத்தை நாங்கள் கற்றிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். பல விடயங்களை நாங்கள் முன்பு பார்க்காத பல அம்சங்களே இன்றைய பாடத்திலே நாங்கள் கற்றிருக்கிறோம். இந்த வார்த்தைகள் உண்மையில இப்போ உள்ள எமது நாங்கள் அன்று கற்றதுக்கும் இப்பொழுது இன்றைய நாளில் பார்த்து கொண்டிருக்கிறதுக்கும் மிக வித்தியாசமாக இருக்கிறது. அநேக இப்போ உள்ள மக்கள் இந்த பாடம் மிக ஆழமான சத்தியம் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படிப்பட்ட கருத்துக்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட பாடங்கள் அநேகமாக அமைவது அல்லது அமையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாட்களில் வெளிநாடுகளில் நிறைய ரெஃபரன்ஸ் புத்தகங்கள், நிறைய மக்கள் எழுதின பாடங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் எமது கீழத்தேசிய மக்கள், அதாவது குறிப்பாக இலங்கை, இந்தியா மற்றும் அப்படிப்பட்ட நாடுகளில் வாழ்கின்ற கிறிஸ்தவ மக்களுக்கு இப்படிப்பட்ட லைப்ரரி வசதிகள் இல்லை. ஒருவேளை இந்தியா தேசத்தில் இருந்தாலும் இப்படிப்பட்ட கிறிஸ்தவ புஸ்தகங்களை தமிழ் ஆக்கத்தில் பார்ப்பது மிக குறைவு. அதே நேரத்தில் நான் அறிந்த வரையில் இலங்கை தேசத்தில் கூட கொழும்பை தவிர மற்ற இடங்களில் இருக்கிற லைப்ரரிஸ், அதாவது வாசிக சாலையில் இப்படிப்பட்ட புஸ்தகங்கள் இல்லவே இல்லை என்று சொல்ல முடியும். ஆனால் நகரப்பகுதிகளில் கொழும்பில் இப்படி இருக்குதோ எனக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட வசதிகள் அவர்களுக்கு பார்க்க கிடைக்குமோன்றது கூட சந்தேகம். ஆனால் இது முழுக்க நான் புதிதாக கற்றுக்கொள்கிற பல விடயங்களை, ஆழமான சத்தியங்களை பார்க்கிறேன். இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? நான் சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸ் புக்குகள் அங்கு இல்லாத காரணமா, அல்லது படித்த மக்கள், உதாரணமாக அநேக மக்கள் அங்கிருந்து, அதாவது எமது நாடுகளிலிருந்து போய், மன்னிக்கவனம் நான் இன்னும் ஒரு சிறிது விளக்கத்தை தருகிறேன், இங்கிலாந்து போன்ற இடங்களில் படித்திருக்கிறார்கள் என்று அறிந்தேன். உதாரணமாக ஒரு சில மக்களோடு நான், அதாவது ஊழியர்களோடு பேசும்போது அவர்கள் படித்த இடங்கள் அப்படியா இருக்கின்றன. ஆனாலும் அவர்கள் படித்த அந்த பாடங்களை சரியான முறையில் அங்கே அப்ளை பண்ணி அங்கே மாணவர்களுக்கு படிப்பித்திருந்தால் இப்படிப்பட்ட சத்தியங்கள் அவர்களுக்கு முன்பே அறிந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? இரண்டு காரணங்கள் உண்டு. முதல் காரணம் நம்முடைய சபைகளிலே இருக்கின்ற போதகர்கள் கிறிஸ்துவை சிலுவை இல்லாமல் பிரசங்கிக்கின்றார்கள். வேதாகமத்திலே ஒரு வசனம் உண்டு, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உபத்திரவத்துக்குள்ளாக வருவார் என்று வேதாகமம் கூறுகின்றது. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த வசனம் உங்களுக்கு தெரியுமாயா? ஆமாம், எனக்கு சரியா தெரியாது. அதனுடைய சாயல் எனக்கு தெரியும். விசுவாசி, அதாவது விசுவாசியானவன் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று அவன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் என்ற ஒரு வசனத்தை நான் படித்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்ற இந்த வசனத்துக்கு இப்பொழுது சுவிசேஷ, அதாவது சபையில் அவர்கள் வெளிப்படுத்துகிற விடயங்கள் முற்றும் முழுதாக இருக்கிறது. அதாவது அவர்கள் அந்த வசனங்களை தெரிந்திருக்கலாம், அல்லது தெரிந்தும் அவர்கள் அதை பற்றி பிரசங்கிக்காமல் இருக்கலாம். காரணம், மக்கள் சபைகளிலே அப்படி என்றால் நிறைக்க முடியாது சபையில் அங்கத்தவர்களை. அது உண்மையா ஐயா? ஆமாம், அது முதல் காரணம். இதைத்தான் டீட்ரிக் சொன்னார். நம்முடைய சுவிசேஷம் ரொம்ப மேலோட்டமாக, நீங்க வாருங்க, உங்களுக்கு அற்புதங்களை செய்வோம், அடையாளங்களை காண்பீர்கள், உங்களுக்கு வியாதிகளை குணமாக்குவேன் என்று சொல்கின்றார்களே ஒழிய, இயேசு கிறிஸ்துவை போல, ஐயா நீங்க என்ன பின்பற்றி வந்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு தங்கத்தையோ இப்படிப்பட்ட அனுகூலங்களை தரமாட்டேன். ஒரு இடத்துல ஒரு சொல்றார், நீர் எங்க போனாலும் நான் பின்பற்றுவேன். அதுக்கு அவர் சொன்னார், இந்த பாரப்பா, நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனித குமாரனுக்கு தலை சாய்க்கிறதுக்கு இடமில்லையே என்ற.
இத குறித்து நாம பேசுறது கிடையாது. ஹலோ, ஆமாம், சொல்லுங்க ஐயா. அது மாத்திரமல்ல, பவுல குறித்து நாம பேசும்போது அவர் பட்ட பாடுகளை யாருமே பேசுறது கிடையாது. அவர் சொல்றாரையா, அவர் லிஸ்ட் கொடுக்கிறாரு தான் செய்யறது. என இத நம்ம ஆட்கள் இத அறியறது கிடையாது. நான் என்னத்தை சொல்றேன் என்றால், ட்ரீட்ரிக் மாதிரி என்ன சொல்றாரு, நாம் we are preaching Christ without a cross. அதாவது சிலுவையற்ற இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன பண்றோம், பிரசங்கம் பண்றோம். அது நம்முடைய புல்பிட்ஸ் என்றால் நம்முடைய மேடைகள் இருந்து தவிர்க்க வேண்டும். எவன் ஒருவன் என்னை பின்பற்றி வருகிறானோ அவன் தன்னையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தைகளையும் பேர பிள்ளைகளையும் தன்னுடைய இனத்தையும் கலாச்சாரத்தையும் வெறுக்காமல் வந்தால் அவன் என்னுடையவன் அல்ல என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். அந்த நம்முடைய பிரீச்சிங்க மாத்தணும். புரியுதாயா? ஆமா, புரியுதையா. அது ஒரு சவால் தான் நீங்கள் சொல்றது. அப்படி எத்தனை பேர் மாற்றி சுவிசேஷம் அறிவிப்பார்கள் எனக்கு தெரியல. ஆனாலும் அப்படிப்பட்ட மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு சில இடங்களிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். அநேகமானவர்கள் அதை இந்த நாட்களில் செய்யவில்லை என்று ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். சரியா? இங்க ஒரு வசனம் இருக்கையா, நீங்க அதை வாசியுங்க. நான் பேசும்பொழுது பிலிப்பியர் 1:29 அவர் என்ன சொல்றார், நீங்க வாசியுங்கள். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதுக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். இத நாம பிரீச்சிங் பண்ணணும். நம்முடைய எம்பசிஸ் எதுல இருந்து மாற்ற வேண்டும்? அடையாளங்கள், அற்புதங்கள், இதுல இருந்து நம்முடைய எம்பசிஸ் என்ன இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் பல பாடுகள் நீங்கள் படுவீர்கள். ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்கேன். கிராண்ட்னா அருளுக்கப்பட்டது. சரி, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு தர விருப்பப்படுகின்றேன். ஓகே, இதை நீங்க வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்திலே உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் எல்லாம் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிறது. நீங்க அங்க ஸ்டாப் பண்ணுங்க. பாத்தீங்களா அவருடைய லிஸ்ட்? ஆமாம், இதுதான் நம்முடைய முதல் பாகம்.
முதல் காரணம் நாம் இயேசுவை சிலுவை இல்லாமல் பிரசங்கிக்கின்றோம். அது தப்பு. நம்பர் 1. நம்பர் 2, இரண்டாவது நம்முடைய சபைகளிலே, நம்முடைய மக்களிலே, நான் இது ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட ஒவ்வொரு அங்கத்தினரையும் பேசுகின்றேன் என, நமக்கு உண்மையிலேயே கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டோம்ங்கிற சத்தியம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே கூறுகின்றார். இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நான் 2ஆம் அதிகாரம், நான் ஆங்கிலத்துல தமிழுக்கு போகின்றேன். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இது நம்முடைய இதுல ஊறி போகணும். கிறிஸ்துவோடே சிலுவையிலே அறையப்பட்டேன். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். நீங்க கேட்ட கேள்விகளுக்கு முதல்ல நம்முடைய புல்பிட்ஸ்ல இருந்து கிறிஸ்துவின் சிலுவையை, உபத்திரவத்தை குறித்து நாம் பேச வேண்டும். இரண்டாவது மக்கள் இயேசுவில் சிலுவையில் அறையப்பட்டதே அது என்னவென்று அறிந்திருக்க வேண்டும். எப்போ உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கோ அப்ப நான் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்றேன். எப்பொழுது நான் பொய் சொல்ல வேண்டுமோ அங்க நான் பொய் சொல்லிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இதை கொடுக்கிறேன். இமிகிரேஷன் டைம்ல கேள்வி கேட்கும் பொழுது உள்ளதென்று பேச உங்களால முடியுமா? நல்ல ஒரு சேலஞ்சான கேள்வி கேட்டுருக்கீங்களா ஐயா? உங்களுடைய மகனுக்கு மகளுக்கு கல்யாணம் செய்யும் பொழுது உள்ளதென்று சொல்ல உங்களால தைரியம் இருக்கா? 1000 பொய்களை சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைங்கன்னு சொல்லினா அது ஒரு அவமானம் அல்லவா? எப்படியாவது லஞ்சம் கொடுத்து ஏதாவது செய்யணும் என்று நீங்கள் எண்ணினா உங்களுக்கும் புறஜாதியாருக்கும் என்ன வித்தியாசம்? ஐயா, நான் கேட்கிற கேள்வி எல்லாம் என்னையே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஆமையா, அருமையான ஒரு சில கேள்விகளை முன்வைத்தீர்கள். அதை நானும் என்னையே கேட்டுக்கொள்கிறேன். மக்களும் எங்களை தங்களையே கேட்டுக்கொள்ளட்டும். அதுக்கு பின்பதாக அவர்களுடைய கரத்திலே விட்டுடுவோம். நாங்கள் இந்த நிலையில கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற அந்த 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 முடிவை அவர்கள் கையிலே விட்டு விடுவோம். அருமையான என்னுடைய கேள்விக்கு விளக்கமாக பதில் தந்தீர்கள். நிச்சயமாக நாங்கள் அடுத்த வாரத்தில் இன்னும் பல புதிய புதிய கருத்துக்களை ஆண்டவருடைய வேதாமத்தில் இருந்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இவ்வளவு பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்வது
நாங்கள் எங்களுக்குள்ளேயே வைத்திருக்க அல்ல, இதை மற்ற மக்களுக்கு சொல்லி கத்தருக்கண்டு அநேக ஆத்துமாக்கள், உண்மையான கிறிஸ்தவர்களை, உண்மையான கிறிஸ்துவின் பிள்ளைகளை இயேசுக்கண்டு நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த பாடம் எங்களுக்கு மிக மிக உதவியாக என்று நான் நம்புகிறேன். நன்றி ஐயா. நாங்கள் வேறொரு கேள்விகளை நான் பின்பதாக கேட்கிறேன். இந்த எபிசோடை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டு வரலாம். நீங்கள் கேள்விகள் கேட்காதபடியாலும் நாங்கள் அடுத்த வாரத்தில் இன்னும் பல புதிய புதிய கருத்துக்களோடு இணைந்து கொள்வோம். மீண்டும் நான் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். டொரண்டோவிலிருந்து ஆல்பர்டாவிலிருந்து நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. ஏதாவது சொல்ல விருப்பம் என்றால் நீங்கள் சொல்லிக்கொண்டு நிறைவுக்கு கொண்டு வரலாம். சொல்லுங்கள். அதாவது இறுதியிலே ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல விருப்பப்படுகின்றேன். மலிவான கிருபை விட்டு விலையான மகா விலையான கிறிஸ்துவின் கிருபையை அறிய ஆராய்வோம். ஆமென். அதுதான். ஆகையினால நீங்கள் தொடர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபத்தை வாசித்தீர்கள் என்றால் உங்களுடைய மனதையும் உள்ளத்தையும் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும். அது ரொம்ப டேஞ்சர். உங்க வீட்டையும் நீங்கள் இழக்கலாம், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் இழக்கலாம். உங்க மனதையே மாற்றி விட்டால் நீங்க வேற ஆளாயிடுவீங்க. அதனால் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நீங்கள் உங்களுடைய இருதயத்தை மாற்ற வேண்டும் என்றால் மறுபடியும் அடுத்த வாரம் இதை தொடர்ந்து கேளுங்க. ஆண்டவர் தாமே உங்களோட இருப்பாராக. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றியும் வணக்கங்களும். மீண்டும் இன்னொரு இணைப்பில் சந்தித்து அடுத்த வாரம் சந்தித்து நாங்கள் அருமையான பாடத்தோடு இணைந்து கொள்வோம். நன்றி நேயர்களே.